Hello class 11, welcome back to Concept Capsule. நாங்கள் விக்கி அண்ணா. ஸோ நம்ம இன்றைக்கி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட 5வது லெக்சர் வந்திருக்கோம். ஐயூபேக் நோமென்க்ளேச்சர் பார்த்துட்டு இருந்தோம். இன்றைக்கி வந்து 5வது லெக்சர் வந்திருக்கோம் ஆல்கஹால். ஓகே, நேற்று வீடியோவில் வந்து நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் பார்த்தோம். ஒரு 20 minutes வீடியோ இருக்கும். அதில் வந்து எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப்பும் கிளியராக பார்த்தாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம அந்த டைப்ஸில் இருக்க ஒரு ஃபங்க்ஷனல் குரூப்பையும் டீட்டெயிலாக எப்படி நேம் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சரியா, மோஸ்ட்டாக இன்னும் 4 நாளில் இந்த லெக்சர் ஃபுல்லாக முடிஞ்சிடும். சரியா, இன்னொரு எக்ஸாக்ட்லி 4 days வந்து ஐபேக் நோமென்க்ளேச்சர் ஃபுல்லாக முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஐசோமர்ஸ் பார்ப்போம், அதுக்கப்புறம் கன்வர்ஷன் பார்ப்போம். அவ்வளோதான், இந்த லெசன் முடிஞ்சிடும். இது கொஞ்சம் பெரிய லெசன் தான். ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக படித்தோம்னா அதுக்கு தான் இதை ஃபர்ஸ்ட் எடுத்துகிட்டேன் உங்களுக்கு. ஏன்னா இந்த மாதிரி கஷ்டமான லெசனை லேட்டாக பார்த்தோம்னா டைம் இருக்காது. ஸோ அவசரமாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இந்த லெசனை இப்போயே எடுத்துகிட்டேன். அப்போ தான் நம்ம ஈஸியான லெசன்லாம் ஸ்கிப் பண்ணால் கூட நமக்கு பிரச்சனை இருக்காது லாஸ்ட் மினிட்ல. ஓகே, ஸோ இதை எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது, ஸ்பெஷலாக கிளாஸ் 11க்கு. ஓகே, ஸோ உங்களால் இதை ஃபுல்லாக பார்க்க முடியுதான்னு தெரியல. ஸோ நம்ம ஒரு புது பேட்ச் ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம், தர்பார் பேட்ச். ஓகே, ஸோ இது யாருக்கெல்லாம் பார்த்தாக்கா ஆக்சுவலாக பார்த்தோம்னா இது கிளாஸ் 12th சிலபஸ்க்கும் ஜேஇக்கு கம்ப்ளீட்டாக சூட் ஆகும். அண்ட் நீட்டுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, இது வந்து கிளாஸ் 12th படிக்கிறவங்களுக்கு அவங்க இந்த வருஷம் ஃபுல்லாக 12th படித்து முடிச்சுட்டு அவங்க 12th படிக்கிறதோடு சேர்ந்து அவங்க ஜேஇ எக்ஸாம்ஸ் அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் படிக்கிறதுக்கு அண்ட் நீட் ஆஸ்பிரன்ஸ்க்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த பேட்ச்சில் வந்து சூட் ஆகும். ஓகே, ஆனால் நாங்கள் 11th தான் படிக்கிறோம், எங்களுக்கும் இந்த பேட்ச் யூஸ் ஆகுமான்னு கேட்டால் உங்களுக்கும் டெஃபினட்டாக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா 12th படிக்கிறவங்க வந்து இன்னும் 3 monthஸில் நீட் எக்ஸாம் அண்ட் 1 monthல ஜேஇ எக்ஸாம் அந்த மாதிரிலாம் வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஸ்டார்டிங்லேருந்து படிக்காமல். ஓகே, பட் இது உங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். ஓகே, ஏன்னா இந்த பேட்ச்சில் பார்த்தோம்னா நமக்கு வந்து எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். கிளாஸ் 12th சிலபஸ் நீங்கள் டெய்லி சும்மா உங்கள் 11th படிக்க கிளாஸ் 12th சிலபஸை நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டே வந்தீங்கன்னாக்கா 12th வரப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்குன்னா 6 days per week கிளாஸஸ் வரும். மினிமம் 4 hours per day கிளாஸ் கிடைக்கும். உங்களுக்கு டெய்லி ப்ராக்டிஸ் செட் கொடுப்பேன். இன்றைக்கி ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா இப்போ எடுக்கிற வீடியோஸ் மாதிரி இருக்காது அது. ஓகே, அது எப்படி இருக்கும்னா உங்களுக்கு நான் போர்டு முன்னாடி வந்து கிளாஸஸ் எடுப்பேன். உங்களுக்குமே கூட இன்னும் 2-3 நாள் வந்து போர்டு முன்னாடி வந்து கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். வீக்லி லைவாக டவுட் சால்விங் செஷன் இருக்கும், ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்கும், டெஸ்ட் வந்து ஒன்று ஃப்ரீயாக கொடுப்பேன். இது எல்லாமே கொடுப்பேன். இது எல்லாமே பண்ணி ஒரு வருஷத்துக்கு ஜஸ்ட் 3500 rupees தான் வாங்குவேன். 11th படிக்கிற உங்களுக்கு யூஸ் ஆகுமானா இது கண்டிப்பாக யூஸ் ஆகும். நீங்கள் வந்து 11th கூடவே சேர்ந்து இப்போத்துலேருந்து 12th படிச்சிங்கன்னா வேறு லெவலில் உங்களுக்கு வந்து நீட் அண்ட் ஜேஇயில் ஈஸியாக உங்கள் வந்து கிளியர் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களோட காம்படேட்டிவ் எக்ஸாம் எதுவாக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ இந்த பேட்சோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. நீங்கள் இந்த டீட்டெயில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, ஸோ இது இன்னும் எதுக்காக நீங்கள் வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு செகண்ட் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஸோ இதை வாங்குறதுக்கு மெயின் ரீசன் என்ன உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நான் இதில் வந்து பிளான் பண்ணியிருப்பேன். ஓகே, ஸோ இதான் ப்ரொசீஜர், இது தான் வேணால் நீங்கள் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணியிருப்பேன். இது வந்து 1 2 3 4 வந்து லெக்சரோட நம்பர் காமிக்கும். ஸோ டெய்லி வந்து எத்தனை லெக்சர் வரும்ன்றது உங்களுக்கு கிளியராக வந்து இந்த மாதிரி பிடிஎஃப்பில் வந்து டைம் டேபிள் மாதிரி போட்டு கொடுத்துருப்பேன். இதோட இன்னும் இம்பார்ட்டண்ட்டான பிடிஎஃப் எதுனா இது தான் இப்போ வரும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பராக பிளான்டாக இருக்கும். என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து ரொம்ப யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நானே பண்ணி கொடுத்துருவேன். ஜஸ்ட் நீங்கள் அதை பார்த்து படிக்கிறது மட்டும்தான் பாக்கியாக இருக்கும். சரியா, ஸோ பார்த்தோம்னா இந்த மாதிரி கொடுத்துருவேன். லெக்சர் பிளான் கொடுத்துருவேன். ஒரு நாளைக்கும் சேர்ந்த மாதிரி இப்படி இருக்கும். எலக்ட்ரிக் சார்ஜர்ஸை வந்து எந்தெந்த லெக்சர்ஸ் எப்போ வரும், என்ன டாபிக் என்னென்ன வரும் அப்படின்றது கம்ப்ளீட் இயருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அண்ட் மேக்ஸ் 3 சப்ஜெக்ட்டுக்குமே இப்படி இருக்கும். நீட்டுக்கு பொறுத்த வரைக்கும் பயாலஜி மட்டும் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். இதெல்லாம் போக 11th ரிவிஷனும் நம்ம லாஸ்ட்டில் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் கலந்தது தான் தர்பார் பேட்ச். ஸோ கண்டிப்பாக இதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள், ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நவ் கமிங் பேக் டு த லெக்சர். ஸோ லெக்சர் ஸ்டார்ட் பண்ணலாமா? சூப்பர். ஸோ யாராச்சும் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலனாக்கா @concept capsule வீன்னு போட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் கிடச்சிரும். நீங்கள் அங்கே வந்து லெக்சரோட நோட்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகே, அண்ட் பேட்ச் ஆரம்பிக்கிறதுனால 11th சிலபஸை விட்டுருவீங்களானா கண்டிப்பாக மாட்டேன். ஓகே, எப்படி 12th நான் வந்து ஆல்ரெடி ஃப்ரீ லெக்சர்ஸ் இருக்கும், அதே மாதிரி 11th ஃப்ரீ லெக்சர்ஸ் இருக்கும். பேட்சுக்கும் லெக்சருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னாக்கா பேட்சில் நான் உங்களுக்கு இன்னும் நிறைய டீட்டெயிலாக சம்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன், நிறைய கொஷின்ஸ் கொடுப்பேன், அதெல்லாம் நடக்கும். ஓகே, ஸோ கம்மிங் பேக் டு திஸ் டாபிக், நேமிங் ஆஃப் ஆல்கஹால். ஓகே, இன்றைக்கி வந்து நேமிங் ஆஃப் ஆல்கஹால். இதுக்கு மேலே டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனல் குரூப் ஃபுல்லாக பார்த்தோம். மொத்தம் ஒரு 20 டைப் கிட்ட பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஓகே, என்னென்ன டைப்ஸ் தான் இருக்குன்றது டீட்டெயிலாக பார்த்தோம். எப்படி அதை படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தா அதோட காமன் நேம் என்ன எல்லாத்தையும் பார்த்தோம். நேமிங் ஆஃப் ஆல்கஹால் பார்ப்போம். ஸோ ஆல்கஹால்னால் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், OHன்னு சொல்லுவோம். ஓகே, ஐபேக் நேம் படி இதை OHன்னு காமிப்போம். அண்ட் காமன் நேம் படி
சாரி காமன் ஆல்கோஹால் ஓஹெச்ன்னு சொல்லுவோம். காமன் நேம் படி என்னென்னு சொல்லுவோம், அல்கைல் ஆல்கோஹால் அப்படின்னு சொல்லுவோம். காமன் நேம் படி அல்கைல் ஆல்கோஹால்னு சொல்லுவோம். ஐயூபேக் நேம் படி ஓஎல்னு ஆட் பண்ணுவோம். சரியா, ஆல்கோஹால் ஓஹெச் குரூப். ஓகே, ஓஹெச் குரூப் இருந்துச்சு, அது ஆல்கோஹால். காமன் நேம் அல்கைல் ஆல்கோஹால் அண்ட் ஐயூபேக் நேம் வந்து செகண்டரி சஃபிக்ஸில் வந்து ஓஎல்னு போடுவோம். சரியா, ஸோ செகண்டரி சஃபிக்ஸ் என்ன ஞாபகம் இருக்கா? ஸோ ஒரு கம்பவுண்ட் எடுத்தோம்னா அதை வந்து பார்ட் பை பார்ட் நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து செகண்டரி செகண்டரி தானே, ஆமாம், செகண்டரி ப்ரிஃபிக்ஸ், அடுத்து ப்ரைமரி ப்ரிஃபிக்ஸ், அதுக்கப்புறம் வேர்ட் ரூட், அப்புறம் ப்ரைமரி சஃபிக்ஸ், அடுத்து செகண்டரி சஃபிக்ஸ். கரெக்டாக இங்கே வந்து நம்மளோட பிரான்ச்சஸ் சப்ஸ்டிடியூவன்ட் அதெல்லாம் வந்துடும். இங்கே வந்து நம்மளோட சைக்கிளிக்காக அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும், சைக்கிளிக்காக இல்லை ஸ்பைரலாக அந்த மாதிரி வரும். இந்த இடத்துல வேர்ட் ரூட் வரும். இந்த இடத்துல வந்து ப்ரைமரி சஃபிக்ஸ், இந்த இடத்துல வந்து செகண்டரி சஃபிக்ஸ். ப்ரைமரி சஃபிக்ஸில் ஈன், ஐன் அண்ட் ஈன் அண்டு செகண்டரி சஃபிக்ஸ் உங்களோட ஃபங்க்ஷனல் குரூப் வரும். கரெக்டாக. ஸோ இப்போ இதை எப்படி நேமிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த கம்பவுண்ட் பாருங்கள், ரொம்ப சிம்பிளில் தான் ஆரம்பிப்போம். இது என்னது, CH3OH. ஓகே, ஸோ இதை நார்மலாக ஐயூபேக் படி நேம் பண்ணணும்னு பண்ணும். இல்லை எதுவும் சப்ஸ்டிடியூட் இருக்கா? சப்ஸ்டிடியூட் கிடையாது. அண்டு சைக்கிளிக் கிடையாது. ஸோ அந்த சஃபிக்ஸோட இது ப்ரிஃபிக்ஸோட இதுவே இங்கே இம்பேக்டே கிடையாது. வேர்ட் ரூட் ஏற்றினா மித், ஏன்னா ஒரே ஒரு கார்பன் இருக்குது, ஸோ மித். அண்டு ஃபுல்லாகவே சிங்கிள் பாண்ட் இருக்குன்னா ஏன். ஓகே, அண்ட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா OH இருக்குது. OH இருந்தாக்கா ஆல் போடணும். ஸோ மெத் அண்ட் ஆல்னு போடுவோம். நம்ம மெத் அண்ட் ஆல்னு சொல்லுவோம். இதோட இந்த நேம் என்ன, காமன் நேம் என்ன, மித்தைல் ஆல்கோஹால். மித்தைல் ஆல்கோஹால். இந்த கம்பவுண்ட் பாருங்கள். இதில் பார்த்தோம்னா நேமிங் படி பார்த்தோம்னா எப்படி நம்பரிங் பண்ணணும், புதுசாக ஒரு ரூல் படிப்போம். நம்பரிங் எப்படின்னு பண்ணணுமா இல்லை எப்படின்னு பண்ணணுமா? ஸோ ரூல் எழுதிக்கோங்க, ரூல் அப்டேட் வந்துடுங்க. இதான் லாஸ்ட் ரூல். ஓகே, நம்பரிங் எப்படி பண்ணுறது, ஒரு வேளை ஆல்கோஹாலோ இல்லை ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் குரூப் இருந்துச்சா நம்பரிங் எப்படி பண்ணணும்னா, நம்பர் ஃப்ரம் தட் சைட் ஆஃப் த கார்பன் ஆட்டம் வேர் த ஃபங்க்ஷனல் குரூப் கெட் த லோவஸ்ட் லோகண்ட். சரியா, ஸோ இவ்வளோ நாள் ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் நம்ம நம்பரிங் விஷயத்தில், நம்பரிங் வந்து யார் சைட்லேருந்து பண்ணோம்னா யார்கிட்ட வந்து அதிகமாக சப்ஸ்டிடியூவன்ட் இருக்காங்களோ சப்ஸ்டிடியூவன்ட்டுக்கு லோவஸ்ட் லோகண்ட் வர மாதிரி நம்பரிங் பண்ணணும்னு சொன்னேன். அதுக்கடுத்து என்ன சொன்னேன், டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொன்னேன். இப்போ என்ன சொல்கிறேன்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க அப்படின்ற. ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம என்ன கன்க்ளூஷன் வந்துடலாம், ஒரு கம்பவுண்டில் ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா அந்த பக்கம் தான் லோவஸ்ட் நம்பர் வர மாதிரி நம்பரிங் பண்ணணும். சரியா, ஒருவேளை ஃபங்க்ஷனல் குரூப் இல்லைனா அடுத்து டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருக்கான்னு பார்க்கணும், அந்த சைடில் லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும். ஒரு டபுள் ட்ரிபிள் பாண்டும் இல்லைனா சப்ஸ்டிடியூவன்ட் வச்சு லோவஸ்ட் நம்பர் கொடுக்கணும். புரிஞ்சா? கிளியர்? சூப்பர். ஒருவேளை இது மூணுமே டை ஆகிடுச்சு, மூணுமே வந்து ஒரே மாதிரி ஆன்சர் வருதோ இல்லை வந்து மூணுமே இல்லை அப்படின்னாக்கா ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் பார்க்கணும். புரிஞ்சா? ஸோ கம்மிங் பேக் டு திஸ். ஸோ அது இந்த ரூல் படி பார்த்தோம்னா இதோட நம்பரிங் எப்படி கொடுக்கணும், நம்ம 1 2ன்னு கொடுக்கணும். சரியா, இப்போ நார்மலாக ஐயூபேக் படி என்ன சப்ஸ்டிடியூவன்ட் எதுவுமே கிடையாது. அண்ட் ரூட் வேர்ட் பார்த்தோம்னா மித் ஈட். ஸோ ஈட் எல்லாமே வந்து சிங்கிள் பாண்ட். ஸோ ஏன் இப்படி வரும். ஓகே, ஏஎன்இன்னு வரும். அதுக்கப்புறம் ஆல்கோஹால் ஃபஸ்ட் குரூப்லேயே இருக்குது. ஸோ 1OLன்னு போடுவோம். ஸோ இந்த 1 நீங்கள் போட்டாலும் பிரச்சனை இல்லை, போடலனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஈயும் ஓவும் அடுத்தடுத்து வருது. நான் சொல்லி கொடுத்தேன்ல AEIOUY, இல்லை எதுலாம் வந்து அட்ஜஸ்டண்ட்டாக இருக்கும் அது அப்போ வந்து ப்ரீவியஸ் டேர்மை கேன்சல் பண்ணிடணும். ஸோ அதனால் வந்து ஈத் அண்ட் ஆல் தான் இதோட ஆன்சர், ஈத் அண்ட் ஆல். புரிஞ்சா? அண்ட் இதோட நம்மளோட காமன் நேம் பார்த்தோம்னா இது என்னது, ஈத்தாயில் ஆல்கோஹால் தான் இதோட காமன் நேம். சரியா, சூப்பர். அவ்வளோதான். இது மட்டும் புரிஞ்சுன்னா டக்குன்னு கொஷின் போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்பரிங் காமிச்சிட்டேன், சும்மா ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு என்ன நேம் வரும், நம்பரிங் ஆப்வியஸாக இப்படி போட்டாலும் ஒன்று தான், இப்படி போட்டாலும் ஒன்று தான். ஸோ இதை நேம் பண்ணும்போது எப்படி பண்ணணும், சப்ஸ்டிடியூவன்ட்டே கிடையாது. அடுத்து என்ன பார்க்கலாம், வேர்ட் ரூட் பார்க்கணும். வேர்ட் ரூட் பார்த்தா 1 2 3. ஸோ 3 கார்பன் இருந்தாக்கா மித் இட் ப்ரோப்னு வரும். எல்லாமே சிங்கிள் பாண்ட். ஸோ ப்ரோப் ஏன்னு வரும். ஓகே, அண்ட் பார்த்தோம்னா செகண்ட் பொசிஷனில் ஆல்கோஹால் இருக்குது. அப்போ ப்ரோப் ஏன் 2 ஆல்னு போட்டால் போதும். சரியா, அப்போ ப்ரோப் ஏன் 2 ஆல்னு போட்டாச்சு நம்ம. ஓகே, இதோட காமன் நேம் என்ன, காமன் நேம் யோசிச்சு சொல்லுங்கள். சரி, காமன் நேம் அப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஐயூபேக் நேம்லாம் முடிச்சுட்டு அப்புறம் காமன் நேம் பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் பெட்டராக புரியும். இது என்னது, இதுவும் கண்டிப்பாக நம்பரிங் இப்படி தான் பண்ணி ஆகணும். ஏன்னா இந்த பக்கம் ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது, தப்பி தவறி கூட இப்படி நம்பரிங் பண்ணிடாதீங்க. ஓகே, ஃபங்க்ஷன் குரூப் எங்கே இருக்கோ அங்கேருந்து தான் நம்பரிங் பண்ணணும். ஸோ ஃபங்க்ஷன் குரூப் இந்த பக்கம் இருக்குது. இது என்னது, எத்தனை கார்பன் இருக்குது, 3 கார்பன். ஸோ 3 கார்பன் தான் ப்ரோப்பு. அண்ட் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஆல்கோஹால் இருக்குது. ஸோ ப்ரோப் 1 ஆல்னு வரும். ப்ரோப் ஏன் 1 ஆல் எல்லாமே சிங்கிள் பாண்டில். ஸோ ப்ரோப் ஏன் 1 ஆல்னு வரும். சரியா, அடுத்து பார்த்தோம்னா இது
சரி, பியூட்டைல் போகிறதுக்கு முன்னாடி காமன் நேம் பார்ப்போம். இப்போ காமன் நேம் பார்த்தாக்கா இதுவும் ப்ரோபேன் டூ ஆல் தான், இதுவும் ப்ரோபேன் டூ ஆல் தான். ஓகே, காமன் நேம் பார்க்குறப்ப நம்ம டோட்டல் கார்பன் பார்ப்போம். டோட்டல் கார்பன் பார்த்தாக்கா 1 2 3 3 கார்பன் வருது இதுக்கும். அப்போ இதுக்கும் வந்து ப்ரொபைல் ஆல்கஹால் வரும், இதுக்கும் ப்ரொபைல் ஆல்கஹால் வரும். அப்போ இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? காமன் நேமில் என்ன சொன்னேன்? டோட்டல் கார்பன் வந்து என்னென்னு சொன்னேன். அப்போ அதுபடி பார்த்தோம்னா ப்ரோபைல் ஆல்கஹால் ரெண்டுமே டிஃப்ரெண்ட் காம்பவுண்ட், ஆனால் சேம் நேம் வருமா? வராது. ஓகே, அப்போ எங்கே டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா இதோட காமன் நேமில் இதுக்கு ஐசோ வரும், இதுக்கு வந்து என்னன்னு வரும். நான் என்ன சொன்னேன்? ஸ்ட்ரெயிட் செயின் கூட ஒரு ஆல்கஹால் அட்டாச் ஆகிருக்குன்னா, ஸ்ட்ரெயிட் செயின் கூட ஒரு ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகிடுச்சுனாக்கா என்னன்னு சொல்லுவோம். ஓகே, என் ப்ரோபைல் ஆல்கஹால். இங்கே பார்த்தோம்னாக்கா ஒரு கார்பன் கூட ரெண்டு கார்பன் அட்டாச் ஆகிருக்கு, அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு, அந்த கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ இது என்னதுன்னாக்கா இதை வந்து நம்ம ஐசோன்னு சொல்லுவோம். ஓகே, ஐசோன்னு சொல்லுவோம். இந்த கார்பன் கூட 2 கார்பன் அட்டாச் ஆகிருக்கு, ஸோ ஐசோன்னு சொல்லுவோம். சரியா? செகண்டரிக்கு இதே மாதிரி வேறு மாதிரி வரும். சரியா? அது என்னென்னு பார்ப்போம். செகண்டரிக்கு வேறு மாதிரி டீட்டெயில்டாக வரும், அது என்னென்னு சொல்கிறேன். இப்போதைக்கு ஐசோ. இன்னொரு விஷயம் என்னென்னா எண்ட் கார்பனாக இருக்கும். இந்த மாதிரி எண்ட் கார்பனாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஐசோன்னு சொல்லுவோம். எண்ட் கார்பனாக இருந்துச்சுன்னா ஐசோன்னு சொல்லுவோம். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ரெண்டு விதத்தில் படிக்கலாம். வால் மாதிரி பாருங்கள், ஃபங்க்ஷனல் குரூப் கூட ஒரு கார்பன் அட்டாச்சாக இருக்குது, கடைசியாக எண்டில் இப்படி வால் மாதிரி வந்துடுச்சு. ஓகே, இந்த மாதிரி 2 வால் மாதிரி வந்தாக்கா நம்ம ஐசோன்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஐசோன்னு சொல்லிக்கலாம். பாருங்கள், வால் மாதிரி. இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி வரைஞ்சிக்கலாம், கரெக்டாக வால் மாதிரி இருக்குது, ஸோ ஐசோன்னு சொல்லலாம். இல்லாட்டி நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபங்க்ஷனல் குரூப் செகண்ட் கார்பன் கூட அட்டாச் ஆகிருந்துச்சுனாக்கா நம்ம என்ன சொல்லலாம்? ஐசோன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து 3 கார்பனுக்கு. அடுத்து நீங்கள் இதே பியூட்டைலுக்கு பாருங்கள், இதை நேம் பண்ணுங்கள். ஸோ ஆல்ரெடி நான் இங்கே நேமிங் காமிச்சிட்டேன், நீங்கள் இதெல்லாம் ஈஸி தான், நீங்களே பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டிட்யூவெண்ட் எதுவுமே கிடையாது. 1 2 3 4 நம்பரிங் பண்ணுவோம். ஸோ 4 கார்பன் இருந்துச்சுன்னா பியூட், எல்லாமே சிங்கிள் பாண்ட், ஸோ பியூட்டேன். அண்ட் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆல்கஹால் இருக்குது, ஸோ பியூட்டேன் ஆல். ஓகே, இதோட காமன் நேம் நீங்களே சொல்லிடுங்க பார்ப்போம். ஸ்ட்ரெயிட் செயின் 4 கார்பன் இருக்குது, ஸ்ட்ரெயிட் செயின். அப்போ இது என்னது? பியூட்டைல் ஆல்கஹால்னு சொல்லுவோம். பியூட்டைல் ஆக்சுவலாக 4 கார்பன் இருந்தாலே பியூட்டைல் ஆல்கஹால் தான். பட் இந்த ஃபங்க்ஷன் குரூப் எங்கே அரேஞ்சாக இருக்குன்றதை பொறுத்து நமக்கு செகண்டரியா இல்லை டெர்ஷரியா இல்லைனா ஐசோவான்றது தெரியும். ஓகே, எதுக்கு நான் தேவையில்லாமல் காமன் நேம் படிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால் சொல்லிட்டேன். செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால் சொல்லிவிட்டு உங்களுக்கு 4 ஆப்ஷனில் வந்து என்ன பண்ணிட்டேன், உங்களுக்கு ஐபேக் நேமிங் கொடுத்துட்டேன். இப்போ நான் கேட்ட கொஷின் உங்களால் சால்வ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ஸோ இப்போ இது சால்வ் பண்ணணும்னு என்ன தெரியணும்? செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹாலை ஃபஸ்ட்டு உங்களுக்கு வரைய தெரியணும். செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால் வரைய தெரிஞ்சால் தான் ஐபேக் நேம் வரைய முடியும். சரியா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ கவனிங்க, அடுத்து வந்து பார்ப்போம், எல்லாமே பார்ப்போம். ஸோ இது பாருங்கள், இது நேம் பண்ணுங்கள், நம்பர் நேம் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து அதே மாதிரி 4 கார்பன் இப்படி கொடுத்துட்டேன். இது நம்பரிங் எப்படி பண்ணணும்? நம்பரிங் வந்து ஆப்வியஸாக ஃபங்க்ஷனல் குரூப் எங்கே இருக்கோ அங்கேருந்து ஆரம்பிக்கணும். 1 2 3 இப்படி நம்பரிங் பண்ணாலும் சேம் தான், 1 2 3 அப்படி நம்பரிங் பண்ணாலும் சேம் தான். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்ன வரும்? சப்ஸ்டிட்யூவெண்ட் ஏதாச்சும் இருக்கானா? கண்டிப்பாக இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூவெண்ட் இருக்குது, ஏன்னா இது மெயின் செயின் ஆகிடுச்சு. இந்த இடத்துல ஒரு சப்ஸ்டிட்யூவெண்ட் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ நேமிங் பண்ணுறப்ப சப்ஸ்டிட்யூவெண்ட் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும். ஸோ சப்ஸ்டிட்யூவெண்ட்டோட பொசிஷன் பார்த்தோம்னா செகண்ட் பொசிஷன் யார் இருக்கா? மீத்தேன் இருக்கானா? மித்தாயில் இருக்கானா? மித்தாயில். மீத்தேன் வேறு, மீத்தேன்னா CH4, மித்தாயில்னா CH3. ஹைட்ரோஜனில் நீங்கள் ஃபில் பண்ணிடுவீங்கள்ல, எப்படி? இந்த கார்பனுக்கு வேலன்சி என்ன? 4, ஆனால் ஒரே ஒரு பாண்ட் தான் இருக்குது. அப்போ என்ன மீதி எத்தனை இருக்குது? 3 காணும். அப்போ அந்த 3க்கு பதிலாக ஹைட்ரோஜன், 3 ஹைட்ரோஜன் போட்டுருங்க. இந்த கார்பன் 3 வேலன்சி சாட்டிஸ்ஃபை, ஒரு வேலன்சியில் அதுக்கு பதிலாக ஹைட்ரோஜன். இந்த கார்பனுக்கும் 3 வேலன்சி சாட்டிஸ்ஃபை, 1 இல்லை, அதுக்கு பதிலாக ஹைட்ரோஜன். இந்த கார்பனுக்கு பார்த்தோம்னா ஒரே ஒரு வேலன்சி தான் சாட்டிஸ்ஃபை, ஸோ 3 ஹைட்ரோஜன், அவ்வளோதான். ஸோ இதை சொல்லுவோம் மித்தாயில்னு சொல்லுவோம். ஸோ 2 மித்தாயில் 1 2 வேர்ட் ரூத் எதுன்னு 3. ஸோ 2 மித்தாயில் மீத்திட் ப்ரோப் எல்லாமே சிங்கிள் பாண்ட், ப்ரோபேன் ஃபஸ்ட் பொசிஷன்லேயே ஒரு ஆல். ஸோ 2 மித்தாயில் ப்ரோபேன் ஆல், 2 மித்தாயில் ப்ரோபேன் ஆல். இதோட காமன் நேம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். காமன் நேமில் ரெண்டு கன்ஃபியூஷன் இருக்கும். செகண்டரி வருமா ஐசோ வருமா அப்படின்ட்டு. ஓகே, செகண்டரி வருமா ஐசோ வருமான்ட்டு நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக ஐசோ வரும். இது கண்டிப்பாக என்னது? பியூட்டைல் ஆல்கஹால் தான், அதில் டவுட் இல்லை. 4 கார்பன் ஓவச்சிருந்தாலும் பியூட்டைல் ஆல்கஹால் தான். ஆனால் இது என்ன பியூட்டைல் ஆல்கஹால், அதுதான் பிரச்சனை. ஸோ இதை பார்த்தோம்னா ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளோட இந்த கார்பன் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்க கார்பனுக்கு பக்கத்து கார்பனில் இந்த மாதிரி 2 கார்பன் இருந்துச்சுனாக்கா ஐசோன்னு சொல்லுவோம். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி வால் மாதிரி இருக்கா,
எண்டில் லாஸ்ட்டில் வந்து ஒரு வால் மாதிரி இருக்குது. அப்போ என்ன வரும்? ஐசோன்னு வரும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக சொல்லணும்னாக்கா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அட்டாச்சாக இருக்க கார்பனுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் இருக்கணும். ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு அதாவது ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்க கார்பனோட நெய்பர்ஹுட் கார்பன் வந்து 2 கார்பன் கூட அட்டாச் ஆச்சுன்னா வி கால் இட் அஸ் ஐசோ. இல்லை இந்த வந்து டெக்னிக்கலாக இருக்குனாக்கா சிம்பிளாக வால் மாதிரி இருக்கணும். ஓகே, எண்டில் வந்து வால் மாதிரி இருந்துச்சுனாக்கா வி கால் இட் அஸ் ஐசோ. புரிஞ்சா? இப்போ அடுத்து செகண்டரி கேஸ் வரேன். செகண்டரி வந்தோன்னா உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். இந்த கேஸ் பாருங்கள். ஸோ இதை நம்பரிங் பண்ணுங்கள். ஸோ இதை ஐபேக் படி நேம் பண்ணுறது ஈஸி. ஓகே, இந்த இடத்துல OH இருக்குது. தப்பி தவறி கூட இங்கேருந்து நம்பரிங் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. தப்பு தவறி கூட நம்பரிங் எப்போவுமே எண்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். கரெக்டாக? ஸோ இங்கேருந்து நம்பரிங் பண்ணலாம். 1 2 3 4 பண்ணலாம். ஆனால் அப்படி பண்ணுனா எனக்கு 3rd பொசிஷனில் தான் ஆல்கஹால் வருது. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும்? லீஸ்ட் நம்பர் கொடுக்கணும். அப்போ இங்கேருந்து நம்பரிங் பண்ணுறேன். 1 2 3 4 நம்பரிங் பண்ணிட்டேன்னா ஸோ இப்போ என்ன பண்ணணும்? நேம் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல எந்த சப்ஸ்டிடியூண்ட்டுமே கிடையாது. ஓகே, இதோட இது பார்த்தோம்னா 4 வேர்ட் ரூட். அப்போ என்ன வரும்? பியூட். எல்லாமே சிங்கிள் பவுண்ட். ஸோ பியூட்டேன்னு வரும். பியூட்டேன் போட்டுட்டு செகண்ட் பொசிஷனில் ஆல்கஹால். ஸோ ஐபேக் நேம் படி பியூட்டேன் 2 ஆல். பியூட்டேன் 2 ஆல். ஓகே, பியூட்டேன் 2 ஆல். ஸோ இதோட காமன் நேம் என்ன வரும்? யோசிச்சு சொல்லுங்கள். காமன் நேம் இதுக்கு வந்து செகண்டரி வரும். ஏன் இதுக்கு செகண்டரி வருதா? நல்லா பார்த்தோம்னா ஆல்கஹால் அட்டாச் ஆகிருக்க கார்பன் கூட 2 கார்பன் அட்டாச் ஆகிருக்கு. ஓகே, வேர்டிங்ஸை நல்லா கவனிங்க. ஐசோக்கும் செகண்டரிக்கும் இருக்க கன்ஃபியூஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் தூரம் பண்ணணும். ஐசோன்னா என்னன்னா ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்க கார்பனை விட்டுறணும். அதுக்கு பக்கத்தில் இருக்க கார்பன் வந்து 2 கார்பன் கூட அட்டாச்சாக இருக்கணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஃபங்க்ஷனல் குரூப் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதை மறந்துடுங்க. ஓகே, ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்க கார்பனை விட்டுருங்க. அது பக்கத்தில் இருக்க கார்பன் வந்து 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிடுச்சுன்னா இதை ஐசோன்னு சொல்லுவோம். ஆனால் இப்போ என்ன ஆகிடுச்சு? செகண்டரியில் நம்ம ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்க கார்பனே 2 கார்பன் கூட அட்டாச் ஆகிருக்கு. அப்போ வந்து இதை வந்து செகண்டரின்னு சொல்லுவோம். ரொம்ப ஈஸி. ஃபங்க்ஷனல் கார்பன் பார்க்கணும், 2 கார்பன் கூட அட்டாச் ஆகினா செகண்டரி. ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் இருக்க கார்பன் 3 கார்பன் கூட அட்டாச் ஆச்சுன்னா டெர்ஷரி. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இதை வந்து செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால் சொல்லுவோம். இப்போ இதை பாருங்கள். ஸோ இப்போ இதை பாருங்கள். இது என்னது? ஐபேக் படி நேம் பண்ணோன்னாக்கா ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ நம்பரிங் வந்து 1 2 3 இப்படியும் நம்பரிங் பண்ணலாம், இல்லை 1 2 3 இப்படியும் பண்ணலாம். எப்படி பண்ணாலும் சேம் தான் வரப்போகுது. இந்த இடத்துல சப்ஸ்டிடியூண்ட் வந்து செகண்ட் பொசிஷனில் இருக்குது. என்னது? மித்தைல். செகண்ட் பொசிஷனில் மித்தைல் சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது. செகண்ட் பொசிஷன்லேயே ஆல்கஹால் இருக்குது. ஸோ எப்படி எதுவும் 2 மித்தைல் மித் ஈத் ப்ரோப். 2 மித்தைல் ப்ரோப்பேன் 2 ஆல். ஓகே, 2 மித்தைல் ப்ரோப்பேன் 2 ஆல். புரிஞ்சா? 2 மித்தைல் ப்ரோப்பேன் 2 ஆல். இதோட காமன் நேம் என்ன வரும்? ஆப்வியஸாக ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச்சாக இருக்க கார்பன் கூட 3 கார்பன் அட்டாச்சாக இருக்குது. ஸோ டெர்ஷரி. அவ்வளோதான், முடிஞ்சு. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இப்போ நான் இதுக்கு முன்னாடி கேட்ட அதே கொஸ்டின் திருப்பியும் கேட்குறேன். செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹாலில் வந்து நீங்கள் வந்து ஐபேக் நேமில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்தா இப்போ என்ன பண்ண முடியும்? உங்களால் ஈஸியாக போட முடியும். ஏன்? செகண்டரி பியூட்டைல் உங்களுக்கு வரைய தெரியும். பியூட்டைல் ஆல்கஹால்னாலே 4 கார்பன் இருக்கும்னு தெரியும். சரியா? செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால் என்ன அர்த்தம்? ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப் வந்து ஆல்கஹால். இந்த ஆல்கஹாலுக்கு வந்து என்ன இருக்கணும்? ஒரு கார்பன் கூட சேர்ந்துருக்கணும். அந்த கார்பன் வந்து செகண்டரியாக இருக்கணும். அதாவது இந்த பக்கமும் ஒரு கார்பன் கூட அட்டாச்சாக இருக்கணும், இந்த பக்கமும் ஒரு கார்பன் கூட அட்டாச்சாக இருக்கணும். ஸோ பியூட்டைல்னாக்கா 4 கார்பன் இருக்கும். ஸோ 3 கார்பன் கிடச்சிருச்சு. மீதி ஒரு கார்பன் இங்கே போட்டுக்கலாம், இல்லை இங்கே போட்டுக்கலாம், எங்கே போட்டாலும் ஒன்று தான். இதான் செகண்டரி பியூட்டைல் ஆல்கஹால். புரிஞ்சா? ஸோ இப்படி தான் வந்து நம்ம வரையணும். ஓகே, சூப்பர். அடுத்து கொஞ்சம் கொஷின்ஸை சால்வ் பண்ணுறீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ ஸ்டார்ட் சால்விங் திஸ் கொஷின். சும்மா ட்ரை பண்ணுங்கள். வரலன்னா நான் போடுறேன். சரியா? ஸோ நோட் எடுத்து வச்சுக்கோங்க. பக்கத்தில் பென்சில் வச்சு பென் வச்சு நீங்களே போட்டு பாருங்கள். அப்போ தான் ஐபேக் புரியும். சரியா? ஸோ இதை நான் நேம் பண்ணுங்கள். நான் அப்புறமா நேம் பண்ணுறேன். டுக் 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 டுக். ஓகே, டிக் டிக் 1 டிக் டிக் 2. ஸ்டார்ட் பண்ணட்டுமா? கூடிய சீக்கிரம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு நடத்தலாம் போயிட போகுது. உங்களுக்கு முன்னாடியே போர்டில் வந்து எடுக்க போகிறேன். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, சூப்பர். ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் நேம் பண்ணுறேன். ஃபஸ்ட் என்ன பார்க்கணும்? நம்பரிங் இப்படி இருந்தும் பண்ணலாம். 1 2 3 4 5னும் பண்ணலாம். 1 2 3 4 5னும் பண்ணலாம். எது கரெக்டு? செகண்ட் தான் கரெக்ட். ஏன் செகண்ட் கரெக்ட்? ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். நான் இதுக்கு முன்னாடி டபுள் பவுண்டுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொன்னேன். ஏன்னா அப்போ ஃபங்க்ஷனல் குரூப் படிக்கல. இப்போ ஃபங்க்ஷனல் குரூப் படிச்சிட்டோம். ஸோ ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ 1 2 3 4 5 இப்படி தான் நம்பரிங் பண்ணணும். ஸோ இப்போ இல்லை சப்ஸ்டிடியூவன்ட் ஏதாச்சும் இருக்கா? நோ. கரெக்டாக? இந்த சப்ஸ்டிடியூவன்ட்டும் இல்லை. சைக்ளோ கம்பவுண்டாக கிடையாது. அப்போ ப்ரிஃபிக்ஸே நமக்கு தேவையில்லை. வேர்ட் ரூட் என்ன இருக்குது? 1 2 3 4 5. ஸோ பென்ட்டுன்றது வேர்ட் ரூட்டாக வந்துடுச்சு. ஓகே, எல்லாமே சிங்கிள் பாண்டாக கிடையாது. தேர்டு பொசிஷனில் என்ன இருக்குது? ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ பென்ட் 3
ENEன்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. ஓகே. அண்ட் செகண்ட் பொசிஷனில் ஆல்கோஹால். ஸோ 2OLன்னு போடலாம். ஸோ ஃபைனலாக இது எப்படி நேம் பண்ணுவோம்? பென்ட் 3EN2OL. ஓகே, பென்ட் 3EN2OL. ஆனால் இதுக்கு காமன் நேம் படிக்கணுமானா தேவையில்லை. ஓகே, காமன் நேம் எல்லாத்துக்கும் படிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நான் எதெல்லாம் சொல்கிறேனோ அதை மட்டும் காமன் நேம் படித்தா போதும். சரியா? அடுத்து இது பாருங்கள். இதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். டிக் டிக் 1, டிக் டிக் 2, டிக் டிக் 3, டிக் டிக் 4, டிக் டிக் 5. சூப்பர். ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? ஓகே. ஸோ ஆல்கோஹால் இருக்குது, ட்ரிபிள் பாண்ட் இருக்குது. யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும்? ஆல்கோஹாலுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ இந்த கார்பன்லேருந்து நம்பரிங் பண்ணணும். 1 2 3 4 இப்படி போகலாமா? போகவே கூடாது. கரெக்டாக மெயின் சைனில் முடிஞ்ச வரைக்கும் டபுள் ட்ரிபிள் பாண்டும் கவர் ஆகணும். சரி, அப்போ 1 2 3 4 5 அண்ட் ஆப்வியஸ்லி இதான் லாங் செயினும் கூட. ஸோ நமக்கு அந்த கேட்டகரியும் இது ஃபில் ஆகிடுச்சு. ஒரு இது லாங் செயினாக இல்லாமல் இருந்துச்சுனாக்கா டபுள் ட்ரிபிள் பாண்டுக்கு மெயின் செயினில் ப்ரையாரிட்டி கொடுத்து வரையணும். சரி, அது அப்புறம் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இதை நம்பரிங் பண்ணியாச்சு. 1 2 3 4 5. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ 1 2 3 தேர்ட் பொசிஷனில் ஒரு சப்ஸ்டிட்யூண்ட் இருக்குது. என்னது? மித்தைல். ஸோ 3 மித்தைல் 1 2 3 4 5. 3 மித்தைல் பென்ட். வேர்ட் ரூட் வந்து பென்ட்டு. அண்ட் ஃபோர்த் பொசிஷனில் ஒரு ட்ரிபிள் பாண்ட் ஐன். சரியா? 3 மித்தைல் பென்ட் ஐன். அண்ட் இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஆல்கோஹால். ஸோ பென்டைனைல். பென்டைனால். ஆமாடி. பென்ட் 3EN2OL. ஓகே 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 இது இல்லை, இங்கே இருக்குது. 3 மித்தைல் பென்ட் 4INOL. ஓகே, 3 மித்தைல் பென்ட் 4INOL. வாயை கோணிச்சுக்கும் போல் இருக்குது இதெல்லாம் படிக்கிறதுக்குள்ளே. சூப்பர். ஸோ இது என்னது? இது பார்த்தோம்னா பார்த்து பயப்பட தேவையில்லை. இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குது, இந்த இடத்துல ஒரு கார்பன் இருக்குது. இந்த கார்பனுக்கு எவ்வளோ ஹைட்ரோஜன் இருக்கும்? 2 வேலன்சி போயிடுச்சு. அப்போ மீதி 2 ஹைட்ரோஜன். CH2 இருக்குது, இங்கே ஒரு CH2 இருக்குது. ஸோ இது எப்படி நேம் பண்ணுவோம்? 1 2ன்னு நேம் பண்ணிக்கலாம். ஏன்னா 2 பக்கமும் ஃபங்க்ஷன் குரூப் இருக்குது, சிமெட்ரிக்காக இருக்குது. ஓகே. ஸோ இது என்னது? சப்ஸ்டிட்யூவன்ட் எதுவுமே கிடையாது. 2 கார்பன் இருக்குது. ஸோ எல்லாமே வந்து சிங்கிள் பாண்ட். ஸோ ஈத்தேன் 1,2 டைஆல்னு வரும். சரியா? ஈத்தேன் 1,2 டைஆல். ஈத்தேன் இந்த இடத்த பார்த்தோம்னா இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த இடத்துல டி இருக்குது. சரியா? ஈயும் டியும் பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அதே ஓவும் ஈயும் பக்கத்தில் இருந்தால் ஈயை கேன்சல் பண்ணணும். சரியா? ஈத்தேன் 1,2 டைஆல். 2 ஆல்கோஹால் குரூப் இருக்குன்னா டைஆல். ஓகே. ஸோ இதே இன்னொரு விஷயம் இருக்குது, ரொம்ப ஃபேமஸ். இதை நீங்களே நம்பரிங் பண்ணுங்கள். 1 2 3. இது என்ன சொல்லுவோம்? மெத் ப்ரோபேன் 1, 3, 4 ட்ரைஆல்னு வரும். சரி, இது ஒன்றும் இல்லை, கிளிசரால். இதுதான் வந்து உங்களோட கிளிசரால். இதை போட்டு தான் வந்து பொண்ணுங்களாம் அப்படியே ஷைனிங் ஆகிடுவாங்க. ஓகே. ஸோ கம்மிங் பேக் டு திஸ். ஸோ இது என்னது? இது ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடுவீங்க நம்புகிறேன். ஓகே. ஸோ நம்பரிங் வந்து ஆப்வியஸாக இங்கேருந்து பண்ணணும். 1 2 3 4 5 6ன்னு வருது. சரி, அப்போ இது என்னது? மெயின் செயின். இது இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது. இது என்னன்னு சொல்லுவோம்? ஹெக்சைனா இல்லை சைக்ளோ ஹெக்சைனா? சைக்ளோ ஹெக்சைன். ஓகே, சைக்ளோ ஹெக்சைன். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஆல் இருக்குது. ஸோ சைக்ளோ ஹெக்சைன் ஆல்னு வரும். ஓகே, அந்த ஈயை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். இது எப்படி நேம் பண்ணுவீங்க? சால்வ் பண்ணுங்கள். ட்ரை கமான். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறீங்களோ அவ்வளோக்கு ஈஸி ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகே, டூ இட். ஸோ இதை வந்து நேமிங் பண்ணுறேன். 1 2 3 4 5 6. கரெக்டாக நான் பண்ணியிருக்கேன் நம்பரிங்? தப்பு. கரெக்டாக இந்த மாதிரி நம்பரிங் பண்ணக்கூடாது. ஏன்னா 1 2 3 4 5 6 சொன்னாக்கா 5வது பொசிஷனில் தான் என்ன டபுள் பாண்ட் கிடைக்குது. இப்படி பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஃபங்க்ஷன் குரூப்பும் வந்துடுச்சு, நம்பரிங் வந்து டபுள் பாண்டுக்கு கம்மி நம்பரும் கிடச்சிருச்சு. அப்போ இதுதான் கரெக்ட். ஓகே. ஸோ இப்படி நம்பரிங் பண்ணணும். ஸோ அதுபடி நம்பரிங் பண்ணால் இது மெயின் செயின் இது தான். ஓகே. செகண்ட் பொசிஷனில் ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம்? சைக்ளோ போட்டுருக்கணும். சைக்ளோ ஹெக்ஸ் தான், ஏன்னா 6 கார்பன் இருக்குது. ஸோ ஹெக்ஸு. ஆனால் செகண்ட் பொசிஷனில் ஈன்னு போட்டுக்கணும். சரியா? சைக்ளோ ஹெக்ஸ் 2 இன். அண்ட் ஃபஸ்ட் பொசிஷனில் ஒரு ஆல்கோஹால். ஸோ OL. சைக்ளோ ஹெக்ஸ் 2 இன் OL. ஓகே, சூப்பர். அடுத்து இது பாருங்கள். இந்த கம்பவுண்ட் நீங்களே நேம் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த கம்பவுண்ட் நேம் பண்ணிட்டேன்னா ஈஸியாக தான் இருக்குது அப்படின்ட்டு. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்பரிங் பண்ணணும். நம்பரிங் வந்து யார்கிட்ட பண்ணணும்? இப்படி இருந்து பண்ணணுமா இல்லை இப்படி இருந்து பண்ணணுமா? யோசிச்சு சொல்லுங்கள். கண்டிப்பாக இப்படி தான் பண்ணணும். ஏன்னா ஆல்கோஹால் குளோரின் ஃபங்க்ஷனல் குரூப்பாக IUPAC ஃபங்க்ஷனல் குரூப்பு தான். ஆனால் IUPAC வந்து குளோரினை ஃபங்க்ஷனல் குரூப்பாக கன்சிடர் பண்ணல, சப்ஸ்டிட்யூவண்ட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. கரெக்டாக? ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே தான் இருக்குது. அப்போ ஃபங்க்ஷனல் குரூப்லேருந்து 1 2
3 4 இப்படி நம்பரிங் பண்ணணும். கரெக்டாக 1 2 3 4 இப்படி நம்பரிங் பண்ணணும். ஸோ இப்படி நம்பரிங் பண்ணோம்னா என்ன வரும் நமக்கு? இது வந்து சைக்ளிக் கம்பவுண்ட். சைக்ளிக் கம்பவுண்ட் எழுதுமே சப்ஸ்டிடியூவன்ட் எழுதணும். சப்ஸ்டிடியூவன்ட் வந்து 1 2 3 தேர்ட் பொசிஷனில் ஒரு குளோரோ. ஓகே, தேர்ட் பொசிஷனில் குளோரோ. சப்ஸ்டிடியூவன்ட்டோட வேலை முடிஞ்சு. எத்தனை கார்பன் இருக்குது? 1 2 3 4. சைக்ளிக் கம்பவுண்ட் சைக்ளோ பியூட்னு வரும். ஓகே, தேர்ட் பொசிஷனில் ஒரு குளோரோ சைக்ளோ பியூட்னு வரும். அண்ட் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பொசிஷனும் தேர்ட் பொசிஷன்லையும் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ 3 குளோரோ சைக்ளோ பியூட் 1,3 டை ஈன், அப்புறம் ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு ஆல். புரிஞ்சா? சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். யாரெல்லாம் போட்டிங்களோ சூப்பர். ஸோ இந்த கொஷின் பாருங்கள், இதுவும் சூப்பர் கொஷின். இது போட்டிங்கனாக்கா எல்லாமே பர்ஃபெக்டாக கான்செப்ட் எல்லாம் கிளியராக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சாரி 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 இந்த டாக்ஸ். ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு தான். ஓகே, புதுசாக ஸ்டூடியோக்கு போயிட்டோம்னா இந்த டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்காது. ஓகே, கம்மிங் பேக். ஸோ இதை நேம் பண்ணுங்கள். கமான், நேமிங். கான்செப்ட் நல்லா படிச்சிங்கன்னா இதை நேம் பண்ண முடியும். ஓகே, இங்கே ஒரு புது ரூலும் வரும். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு ஒரு சைக்ளிக் கம்பவுண்டும் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெயிட் செயினும் இருக்குது. யாரை வந்து பேரண்ட் செயினாக எடுக்கிறது? சைக்ளிக் கம்பவுண்டை பேரண்ட் செயினாக எடுக்கிறதா இல்லை ஸ்ட்ரெயிட் செயினை பேரண்ட் எடுக்கிறதா பார்த்தாக்கா ரூல் எழுதிக்கோங்க. ஸ்ட்ரெயிட் செயின் ஆர் பேரண்ட் செயின் யார் அப்படின்னு வந்துச்சுனாக்கா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதில் யார் இருக்கான்னு பார்க்கணும். ஃபங்க்ஷனல் குரூப்பாக இல்லை டபுள் ட்ரிபிள் பாண்டா இல்லை நம்பர் ஆஃப் கார்பனா? ஃபங்க்ஷனல் குரூப் இருந்தால் அவங்க தான் ப்ரையாரிட்டி. டபுள் ட்ரிபிள் பாண்ட் தான் அவங்க தான் ப்ரையாரிட்டி, அடுத்த ப்ரையாரிட்டி. அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக நம்பர் ஆஃப் கார்பன் பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷனல் குரூப் செக் பண்ணணும், அதுக்கப்புறம் டபுள் ட்ரிபிள் பாண்ட் செக் பண்ணணும், அப்புறம் நம்பர் ஆஃப் கார்பன் பார்க்கணும். அப்போ அதுபடி பார்த்தோம்னா இதில் வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? ஸ்ட்ரெயிட் செயின் இங்கே இருக்குது, சைக்ளிக் கம்பவுண்ட் இங்கே இருக்குது. யார்கிட்ட ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குது? இவங்கிட்ட. அப்போ யார் நம்பரிங் பண்ணணும்? இது தான் மெயின் செயின் ஆகும். அப்போ இது மெயின் செயின் ஆகிடும். இது வந்து நம்மளுக்கு இது நம்மளோட சப்ஸ்டிடியூவன்ட் ஆகிடும். சரியா? ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்பரிங் வந்து இப்படி பண்ணணுமா இல்லை இப்படி பண்ணணுமா? ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு தான் லோவஸ்ட் லோக்கன்ட்டு வரணும். ஸோ இப்படி பண்ணணும் நம்பரிங். ஓகே, ஸோ இப்போ இதை ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ சப்ஸ்டிடியூவன்ட்டு ஃபஸ்ட்டு நேம் பண்ணணும். சப்ஸ்டிடியூவன்ட் என்னது இந்த இடத்துல? சைக்ளோ பென்டேன். ஓகே, சாரி சைக்ளோ மெத்தில் ப்ரோபைல். ஓகே, ப்ரோபேன் வரக்கூட ப்ரோபைல், ஏன்னா இது பிரான்ச் பார்க்குறோம். ஸோ 2 சைக்ளோ என்ன வரும்? ப்ரோபைல். அப்புறம் ஃபஸ்ட் பொசிஷனில் என்ன இருக்குது? ஆப்வியஸாக ஆல்கஹால் இருக்குது. அண்ட் இது ஒரு ஈத். ஓகே, ஈத் கம்பவுண்ட். ஸோ 2 cyclopropyl ethanol. ஓகே, 2 cyclopropyl ethanol. புரிஞ்சா? அடுத்து இது நீங்களே நேம் பண்ணுங்கள் பாப்போம். ஜஸ்ட் ஸ்டார்ட் டூயிங் திஸ். ஸோ ஆப்வியஸாக இந்த இடத்துல ஆல்கஹால் இருக்குது. ஸோ இதுதான் மெயின் செயின், இது கிடையாது. கரெக்டாக இது மெயின் செயின் ஆகிடுச்சு. ஆல்கஹால் ஃபங்க்ஷன் குரூப் இருக்கனால இங்கே மெயின் செயின் ஆகிடுது. ஸோ நம்பரிங் வந்து 1 2 3ன்னு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது? இது என்னது ஆக்சுவலாக? இந்த இடத்துல ஒரு கார்பன், இந்த இடத்துல ஒரு கார்பன். கார்பனுக்கு இந்த இடத்துல எத்தனை பாண்டு? 2 பாண்டு. ஏன்னா 2 வேலன்சி போயிடுச்சு. இங்கேயும் 2 ஹைட்ரோஜன், 2 வேலன்சி போயிடுச்சு. இந்த இடத்துல கார்பனுக்கு ஒரு ஹைட்ரோஜன். ஸோ இந்த கம்பவுண்ட் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது என்னது? நேமிங் பண்ணுங்கள். ஐயூபேக் நேமிங். சப்ஸ்டிடியூவன்ட் தானே இது? சப்ஸ்டிடியூவன்ட்டில் ஃபஸ்ட்டு செகண்டு. இது என்னது? 2 கார்பன் தாக்கா ஈத்து. ஓகே, ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயும் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ என்ன சொல்லுவோம்? ஈன்னு சொல்லுவோம். இது ஒரு சப்ஸ்டிடியூவன்ட். ஸோ ஐலுன்னு போட்டுக்கலாம். ஓகே, ஈத்தினைல். ஸோ ஈத்தினைல் வந்து சப்ஸ்டிடியூவண்ட்டாக இங்கே இருக்குது. அப்போ எப்படி இதை நேம் பண்ணணும்? ஃபஸ்ட்டு 1 2 ஈத்தனைல். ஓகே, 2 ஈத்தனைல் என்ன சொல்லுவோம்? சைக்ளோ 2 ஈத்தனைல் சைக்ளோப்ரோபேனால். ஓகே, சைக்ளோப்ரோபேனால். புரிஞ்சா? 2 ஈத்தனைல் சைக்ளோப்ரோபேனால். இது சூப்பர் கம்பவுண்ட். இதை நேம் பண்ணுங்கள். ஓகே, ஜாலியாக இருக்கும். பண்ணுங்கள் கமன். ஸோ ஆப்வியஸாக மெயின் செயின் டிசைன் பண்ணியிருப்பீங்க. யார் மெயின் செயின்? ஈவனா இல்லை ஈவனா? கண்டிப்பாக ஈவன் தான் மெயின் செயின். ஏன் மெயின் செயின் ஆனால் இந்த இடத்துல ஆல்கோஹால் வந்து இவன் கூட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மெயின் செயின். சூப்பர். நம்பரிங் எப்படி பண்ணும்? மெயின் செயின்லேருந்து பண்ணும். 1 2 3 4ன்னு பண்ணுவோம். கரெக்டாக? ஏன் நான் இப்படி பண்ணலை? இப்படி பண்ணனா எனக்கு டபுள் ட்ரிபிள் பாண்டுக்கு அதிகமாக நம்பர் போயிடுது. ஓகே, ஸோ 1 2 3 4ன்னு பண்ணால் எனக்கு டபுள் ட்ரிபிள் பாண்டுக்கும் லீஸ்ட் நம்பர் கிடைக்குது. சூப்பர். ஸோ இந்த இடத்துல சப்ஸ்டிடியூவன்ட் யாராச்சும் இருக்காங்களா? ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஒரு சப்ஸ்டிடியூவன்ட் இருக்குது. யார்? சைக்ளோப்ரோபேனாக இருந்திருக்கலாம். பட் இந்த இடத்துல என்ன ஆச்சு? டபுள் பாண்ட் உள்ளே இருக்குது. ஸோ இதையும் நம்ம நம்பரிங் பண்ணணும். 1 எப்போவுமே அட்டாச்சாக இருக்க கார்பனுக்கு 1 கொடுக்கணும். சைக்ளிக் அதாவது பிரான்ச்சஸை வந்து நம்ம டபுள் ட்ரிபிள் பாண்ட்லாம் பார்க்கக்கூடாது. பிரான்ச்சஸை வந்து நம்ம எந்த கார்பன் அட்டாச்சாக இருக்கோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்பர் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ணணும் நம்பரிங்க்கு. ஓகே, அப்போ இந்த சப்ஸ்டிடியூவண்ட்டை எப்படி நீங்கள் நேம் பண்ணுவீங்க? செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது? ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. இது என்ன கம்பவுண்டு? சைக்ளோ. ஸோ சைக்ளோ
எவ்வளோ கார்பன் இருக்குது 3 ப்ரோப்புன்னு போட்டுட்டு செகண்ட் பொசிஷனில் ஈன் ஆயில் போடணும். ஏன் ஆயில் போட்டிருக்கேன் லாஸ்ட்டு, ஏன்னா இது ஒரு பிரான்ச், இல்லைனா ஏனோடு முடிச்சிருப்பேன். ஓகே, ஈனோடு முடிச்சிருப்பேன். ஆயில் போட்டிருக்க காரணம்னா பிரான்ச். ஸோ இது என்னது, சைக்ளோப்ரோப் 2 ஈன் ஆயில். ஓகே, சைக்ளோப்ரோப் 2 ஈன் ஆயில். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறதெல்லாம் நமக்கு தெரியும் எப்படி, ரொம்ப சிம்பிள். ஸோ 1ன்னு போட்டுவிட்டேன். 1லேயே வந்து இருக்குது பிரான்ச்சு. சப்ஸ்டிட்யூவன்ட்னா ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு சைக்ளோப்ரோப் 2 ஈன் ஆயில். ஓகே, ஸோ இது முடிஞ்சு, இது ஃபுல்லாக ஓவர். அடுத்து இங்கே வந்துடணும். இங்கே பார்த்தோம்னாக்கா செகண்ட் பொசிஷனில் டபுள் பாண்ட் இருக்குது. ஸோ இது ஒரு சைக்ளோஹெக்சேன் கம்பவுண்ட். ஹெக்ஸ் போட்டுட்டு இந்த இடத்துல போட்டுக்கோங்க, ப்ராப்பராக எழுதிக்கோங்க. ஹென்னு போட்டிருக்கேன் நான், ஹென்னு கிடையாது, சிக்கன். ஓகே, சிக்கனும் கிடையாது, ஹெக்சேன். ஓகே, ஹெக்ஸ்ன்னு போட்டுக்கோங்க. ஹெக்ஸ்ன்னு போட்டுட்டு செகண்ட் பொசிஷனில் என்ன இருக்குது, ஈன் இருக்குது. ஓகே, ஹெக்ஸ் ஈன். அதுக்கப்புறமா 1 செகண்ட் பொசிஷனில் ஓகே கரெக்ட். இந்த இடத்துல வந்து எக்ஸ் மட்டும் போட்டால் போதும். ஸோ சைக்ளோஹெக்ஸ் 2 ஈன் ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஒரு ஆல்கஹால். ஸோ ஆல், அவ்வளோதான். சூப்பர், கிளியர். நம்பரிங் புரியுதா? ரொம்ப சூப்பர். அடுத்து இது ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம்னா ஆல்கஹால் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இங்கே ஆல்கஹால் இருக்குது. சூப்பர். அப்போ ஆல்கஹால் எங்கே இருக்கோ அங்கே தான் நேமிங் பண்ணணும், நம்பரிங் பண்ணணும். ஸோ நம்பரிங் வந்து 1 2 3 4 5ன்னு பண்ணலாம். இப்படி பண்ணால் எனக்கு 3லேயும் 5லேயும் சப்ஸ்டிட்யூவன்ட் வருது, கரெக்டாக? இல்லை நான் 1 2 3 4 5யும் பண்ணலாம். இங்கே இப்படி பண்ணாலும் பார்த்தோன்னா எனக்கு தேர்ட் பொசிஷன்லேயும் ஃபிஃப்த் பொசிஷன் சப்ஸ்டிட்யூவன்ட் வருது. ஸோ நான் எப்படி நம்பரிங் பண்ணால் கரெக்டாக இருக்கும், யோசிச்சு சொல்லுங்கள். 2 சைடில் பண்ணால் 3,5 வருது. ஸோ இந்த கேஸ் வந்து என்ன சொன்னேன், எப்போல்லாம் வந்து இந்த மாதிரி டை ஆகுதோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம ஆல்ஃபாபெட்டிக்கல் ஆர்டருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சரியா? அப்போ எந்த சப்ஸ்டிட்யூவன்ட்டுக்கு ஆல்ஃபாபெட்டிக்கலி ஃபஸ்ட்டு வருதோ அந்த சைடில் நம்பரிங் பண்ணணும். இந்த ஒரு கேஸ்க்கு மட்டும்தான் இந்த மாதிரி. ஓகே, ஸோ இது என்ன கம்பவுண்ட் ஃபஸ்ட்டு இப்போ தான் பார்த்தோம் நம்ம. இது 1 2 2 கார்பன் இருக்குது, ஈத். அண்டு நடுவுலையே டபுள் பாண்ட் இருக்குது, 2 கார்பன் இருக்குது, ஈத். நடுவில் டபுள் பாண்ட் இருக்குது. அப்போ இது என்னது, ஈத் ஈன் ஆயில். ஓகே, ஈத்தன் ஆயில் கம்பவுண்டிங் இருக்குது. இது வந்து என்னது, நான் உங்களுக்கு சூப்பராக சொல்லி கொடுத்தேன் லாஸ்ட்டு செகண்ட் ஒரு தேர்ட் லெக்சரில் லாஸ்ட்டு சொல்லியிருப்பேன். இது என்னது, மெத்தலிடீன். டைரெக்டாக டபுள் பாண்ட் டபுள் அட்டாச் ஆகிடுச்சுன்னா அதை மெத்தலிடீன்னு சொல்லுவோம். ஓகே, இந்த மாதிரி டைரெக்டாக டபுள் பாண்ட் அட்டாச் ஆகிடுச்சா அந்த கம்பவுண்ட் என்ன சொல்லுவோம், மெத்தலிடீன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஒரு CS2 இருக்குது, புரிஞ்சா? இதே மாதிரி இப்படியே இன்னொரு கம்பவுண்ட் பார்த்தோம், இது எத்திலிடீன். எத்திலிடீன் அந்த மாதிரி. சரியா? அப்போ இங்கே வந்து எத்திலீன் ஈத்தேன் ஆயில் இருக்குது, இந்த இடத்துல ஈத்தீன் ஆயில் இருக்குது, இந்த இடத்துல வந்து மெத்திலிடீன் இருக்குது. யார் ஃபஸ்ட்டு வருவா, ஈத்தேன் ஆயில் தான் ஃபஸ்ட்டு வரும். சரியா? அப்போ நம்பரிங் வந்து இப்படி தான் பண்ணணும். ஸோ 3 இந்த இடத்துல நம்பரிங் பண்ணியிருக்க பாருங்கள். 3 ஈத்தன் ஆயில், 5 மெத்திலிடீன், இல்லை மெத்திலின்னு சொல்லிக்கலாம், மெத்திலிடீன்னு சொல்லலாம், இல்லை மெத்திலின் உங்கள் இஷ்டம், எப்படின்னா சொல்லிக்கலாம். சைக்ளோஹெக்சேன். அவ்வளோதான். சூப்பர். ஓகே, சூப்பர். இன்னும் ஒரு 2 கொஷின் பார்ப்போம், அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம் ஒர்க் போடுங்க, லெக்சர் முடிச்சுக்கலாம். ஸோ இதை நம்பரிங் பண்ணுங்கள். இந்நேரத்துக்கு எல்லாமே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. இதை நம்பரிங் பண்ணிவிடுவீங்க நீங்களே ஈஸியாக எப்படியாச்சு. ஓகே, ஸ்டார்ட் நம்பரிங். ஸோ மெயின் செயின் ஆப்வியஸாக இதுவாக தான் இருக்கும், ஏன்னா இதான் லாங்கஸ்ட் செயினும் கூட. இந்த இடத்துல ஃபங்க்ஷனல் குரூப்பும் வந்துடுது. ஸோ நம்பரிங் இப்படின்னு பண்ணக்கூடாது கண்டிப்பாக, ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப்பு தூரமாகிடுது. ஸோ நம்பரிங் வந்து இப்படின்னு பண்ணணும், 1 2 3. அதனால் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து கிட்ட இருக்கிறதுனால பண்ணலாம். சரியா? சில பேர் தப்பி தவறி கூட 1 2 3 இப்படி பண்ணிடாதீங்க, தப்பாயிடும். எப்போவுமே எண்ட்லேருந்து தான் நம்பரிங் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ எல்லாமே முடிஞ்சிச்சு, நம்ம நேம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்பரிங் எப்படி பண்ணியிருக்கோம், சப்ஸ்டிட்யூவன்ட் வந்து 5வது பொசிஷனில் ஒரு சைக்ளோ ப்ரோபைல் இருக்குது. ஓகே, சைக்ளோ ப்ரோபேன்னு போடல, ப்ரோபைல்னு போட்டிருக்கேன், ஏன்னா இது பிரான்ச்சில் வந்துடுச்சு. பிரான்ச்சில்னா ப்ரோபேன், பிரான்ச்சில் இருந்தாக்கா ஆயில். ஓகே, ஸோ 5 சைக்ளோ ப்ரோபைல். எத்தனை கார்பன், 6 கார்பன். அண்ட் செகண்ட் பொசிஷனில் ஒரு ஈன். ஸோ ஹெக்ஸ் 2 ஈன். தேர்டு பொசிஷனில் ஒரு ஆல். அவ்வளோதான். சூப்பர். அடுத்து இது நேம் பண்ணுங்கள். ஜஸ்ட் டூ திஸ் சிம்பிள் தானே. யார் மெயின் செயின், இதுதான் மெயின் செயின். ஓகே, ஸோ மெயின் செயின் இதுனா 1 2 3 இப்படி நம்பரிங் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஒரு சப்ஸ்டிட்யூவன்ட் இருக்குது. இந்த சப்ஸ்டிட்யூவன்ட் எப்படி நேம் பண்ணுவோம், சைக்ளோஹெக்சேன் ஆயில். ஓகே, சைக்ளோஹெக்சேன் ஆயில். அண்ட் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பொசிஷனில் ஆல்கஹால், சைக்ளோஹெக்சனேஸ், சைக்ளோப்ரோபேன், அப்புறமா என்ன வரும், ஆல்னு வரும். சரியா? சைக்ளோ ஓகே பென்டேன். ஓகே, சாரி 5 கார்பன் தானே இருக்குது. ஸோ சைக்ளோபென்டைல். ஓகே, சைக்ளோபென்டைல், சைக்ளோப்ரோபேன் ஆல். இந்நேரம் கமெண்ட் பண்ணியிருப்பாங்க, அண்ணன் அது சைக்ளோஹெக்சேன் இல்லை சைக்ளோபென்டேன். ஓகே, கம்மிங் பேக் டு திஸ். இந்த கொஷின் மட்டும் பாருங்கள், அடுத்து உங்களுக்கு வந்து ஹோம்ஒர்க் கொடுத்துட்றேன்.
ஸோ இதை நேம் பண்ணணும். எப்படி நேம் பண்ணணும்? இதை நம்பரிங் பண்ணணுமா இல்லை நம்பரிங் பண்ணணுமா? எதை மெயின் செயின் எடுப்போம்? இதை மெயின் செயின் எடுப்போமா இதை மெயின் செயின் எடுப்போமா? கண்டிப்பாக இது தான் மெயின் செயின் எடுக்கணும். ஏன்னா இந்த இடத்துல ஆல்கஹால் இருக்குது. என்ன மாதிரியே அந்த நாய் குலைக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ கண்டிப்பாக இதுதான் மெயின் செயினாக எடுக்கணும். கரெக்டாக? ஸோ இதை கண்டிப்பாக நம்ம பிரான்ச் எடுத்துப்போம். ஸோ இது பிரான்ச் எடுத்துட்டா இது மெயின் செயின் எடுத்துட்டாக்கா நம்பரிங் வந்து எப்படி பண்ணணும்? 1 2 3 நிறைய பேர் இப்படி வச்சு நம்பரிங் பண்ணியிருப்பீங்க. தப்பு. இப்படின்னு வச்சு நம்பரிங் பண்ணணும். இப்படி பண்ணாக்கா பிரான்ச்சுக்கும் கம்மி நம்பர் கிடைக்குது, எதுக்கும் கம்மி நம்பர் கிடைக்குது. ஸோ இப்படி வச்சு நம்பரிங் பண்ணுறது தான் கரெக்ட். ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து என்னது? சப்ஸ்டிடியூவன்ட் என்னது? 1 2 3 4 5 6 சைக்ளோ ஹெக்சைன் தான் சப்ஸ்டிடியூவன்ட்டு. ஆனால் சைக்ளோ ஹெக்சைன் வராது. இந்த இடத்துல உள்ள ஒரு டபுள் பாண்ட் இருக்குது ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே. அப்போ என்ன வரும்? சைக்ளோ ஹெக்ஸன் போட்டு 1 ஈனாயில்னு போடணும். ஓகே, ஏன்னா உள்ள ஒரு டபுள் பாண்ட் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே. ஸோ 1 சைக்ளோ ஹெக்ஸ் அண்ட் ஆயில். ஓகே, அதுக்கப்புறமா வெளியே எத்தனை கார்பன் இருக்குது? வெளியே எத்தனை கார்பன் இருக்குன்னா 3 கார்பன் இருக்குது. ஸோ ப்ரோப், அதுக்கப்புறம் எல்லாமே சிங்கிள் பாண்ட், ஏன் 2 ஆல். அவ்வளோதான். கிளியராக புரிஞ்சா? சைக்ளோ ஹெக்ஸ் 1 ஈனாயில் ப்ரோபேன் 2 ஆல். அவ்வளோதான்டா. ஐபேக் நோமென்க்ளேச்சர் எவ்வளோ ஈஸியாக இருக்க பாருங்கள். இதுக்கு மேலே எந்த ரூலுமே உங்களுக்கு கிடையாது. ஓகே, டக்குன்னு முடிச்சிடலாம். இருக்குது, சில ரூல்ஸ் இருக்குது, நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து அதாவது ஃபங்க்ஷன் குரூப் வந்தாலும் அந்த ஃபங்க்ஷன் குரூப்பில் யாருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு மட்டும் இருக்குது. அதை மட்டும் பார்த்தோம்னா போதும். நியர்லி எல்லாமே படித்தாச்சு, நம்ம எல்லா கான்செப்ட்டும் தெரிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் ஜஸ்ட் அப்ளிகேஷன் மட்டும்தான். ஓகே, ஸோ அதெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு வந்து நீங்கள் இந்த 3 ஹோம்ஒர்க் மட்டும் போடுங்க. ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்த வீடியோ எல்லாம் புரியுதுனாக்கா கண்டிப்பாக இந்த 3த்துக்கும் நீங்கள் எனக்கு ப்ராப்பராக கமெண்ட் பண்ணணும். இதை ஃபஸ்ட்டு கொஸ்டின் வச்சுக்கோங்க, செகண்ட் கொஸ்டின் வச்சுக்கோங்க, இது தேர்ட் கொஸ்டின் வச்சுக்கோங்க. 1க்கு என்ன ஆன்சரு, 2க்கு என்ன ஆன்சரு, 3க்கு என்ன ஆன்சர், யார் கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். வேறு யாராச்சும் கரெக்டாக ஆன்சர் கொடுத்துருந்தாலும் பரவாயில்ல, நீங்களும் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து நீங்கள் எத்தனை பேர் வந்து என்னோடய லெக்சர் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறீங்கன்றதை பார்க்கணும். ஓகே, ஸோ ட்ரை டு சால்வ் ஆல் திஸ் 3. தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆன்சர் பண்ணுங்கள், கரெக்ட் பண்ணிவிடுவேன். சரியா? சூப்பர். நம்ம நாளைக்கு பார்ப்போமா? நாளைக்கு ஆல்டிஹைட் ஆரம்பிச்சிடலாம். சரியா? தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ கிரேட் டே. குட் பை.